Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் டென்சர்ஸும் அதோட ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சிமெட்ரிக் ஆன்டிசிமெட்ரிக்காக கம்பேரிசன் மாதிரி போட்டிருக்கேன். சிமெட்ரிக் டென்சர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் இல்லாட்டி ஸ்கியூ சிமெட்ரிக் டென்சர்ஸ். மேட்ரிக்ஸ் இருக்குது, இது வந்து நான் டென்சர்ஸ்க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா டென்சர்ஸ் டாபிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் சிமெட்ரிக் டென்சர், அதுக்கப்புறம் ஆன்டிசிமெட்ரிக் உள்ள டென்சர்ஸை டிஃப்ரென்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிமெட்ரிக் டென்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டூ கான்ட்ராவேரியண்ட் ஆர் covariant indices can be interchanged without altering the tensor. அந்த டென்சாரை தான் என்ன பண்ணுறோன்னா நம்ம சிமெட்ரிக் டென்சார்னு சொல்கிறோம். இப்போ நான் கான்ட்ராவேரியன்ட் கோவேரியன்ட் ரெண்டத்தையும் மாற்றினாலுமே அந்த டென்சாருடைய மொத்தமாக அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு மாறாது, ரேங்க் வந்து மாறாது, மொத்தமாக அந்த வேல்யூ மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன். ஏ மியூ வியை கான்ட்ராவேரியண்ட்டில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வி மியூன்னு எழுதுகிறேன். இது ரெண்டும் சேம் தான். இப்போ நான் கீழே கோவேரியண்ட்டில் இப்படி மாற்றி எழுதினாலும் சேம் தான் அப்படின்றது தான் சொல்கிறாங்க மேலே ஈக்குவேஷன் பார்ட்டில். இது உங்களுக்கு புரியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் நான் உங்களுக்கு ஃபார்மேட்டில் சொல்கிறேன். எஃப் டென்சார் கான்ட்ராவேரியன்ட் கோவேரியன்ட் இருக்கிற மாதிரி, if tensor A lambda mu v sigma is symmetric, இந்த டென்சர் வந்து சிமெட்ரிக்காக இருக்குது with respect to the first two indices. ஃபஸ்ட்டு டூ இண்டிசஸ்னால் என்ன, இந்த இடத்துல மியூவும் வியும் தான் ஃபஸ்ட் இண்டிசஸ் மியூ அண்ட் வி. அப்போ வி ஹாவ் த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ லாம்டா மியூ வி சிக்மா ஈக்குவல் டு ஏ லாம்டா வி மியூ சிக்மா, இப்படி எழுதலாம். இப்போ இந்த இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு யூ அண்ட் வி, மியூ அண்ட் வி அப்படின்னா நம்ம இது இப்படி எழுதலாம், இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஸோ ஏ லாம்டா மியூ வி சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஏ லாம்டா வி மியூ சிக்மா அப்படின்றத நம்ம எழுதலாம். ஓகேவா, இது ஒன்று. அடுத்தது டென்சார் ஆஃப் ரேங்க் 2. டென்சார் ஆஃப் ரேங்க் 2 in n dimensional space. 2 in n dimensional space has at most n into n plus 1 by 2 independent components. So tensor of rank 2 in n dimensional space like independent components எவ்வளோ இருக்குது, n into n plus 1 by 2 components இருக்குது, independent components. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. சப்போஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இந்த அரே வந்து n ஸ்கொயர்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் in the array will be n ஸ்கொயர்டாக இருக்குது, out of which all the diagonal terms will be different and the rest n square minus n will be equal in pairs. அப்போ number of pairs will be n square minus n by 2 இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், என்னோட ப்ளஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். out of which all the n diagonal terms will be different and the rest n square minus n will be equal in pairs. இப்போ நம்பர் ஆஃப் pairs எவ்வளோவா இருக்குன்னா n ஸ்கொயர் மைனஸ் n by 2 இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட் என்னன்னா அந்த என்னோட நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் total number of independent components என்னவா இருக்குன்னா
n plus n square minus n by 2ன்னு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? n into n plus 1 by 2 அப்படின்னு எழுதலாம். n into n plus 1 by 2ன்னு எழுதலாம். ஸோ இது வந்து சிமெட்ரிக் டென்சர்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு நான் ஆன்டிசிமெட்ரிக் டென்சர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஆன்டிசிமெட்ரிக் டென்சர்ஸ்னால் என்னென்னா a tensor whose each component alter in sign but not in magnitude when true contravariant and covariant is indices are interchanged. இதை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆன்டிசிமெட்ரிக் இல்லாட்டி ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் என்னென்னா மேக்னிடியூட் மாறல, அதாவது சைன் மட்டும்தான் மாறுது. இப்போ ஏ மியூ வினா நம்மளுக்கு இங்கே என்ன வரும்னா மைனஸ் ஏ வி மியூன்னு வரும். இங்கே ஏ மியூ வி அப்படின்னா மைனஸ் ஏ வி மியூன்னு வரும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி தான். இப்போ நான் இங்கே ஈக்குவேஷன் சொன்னேன்ல, அதே மாதிரி இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ லாம்டா மியூ வி சிக்மா இருக்குது அப்படின்னா இங்கே என்ன வரும்? மைனஸ் ஏ லாம்டா வி மியூ சிக்மான்னு வரும். சேம் இதே மாதிரி தான். அதே மாதிரி இங்கே வந்து n into n plus 1 n into n plus 1 by 2 காம்போனன்ட் இருக்குது. இங்கே எப்படி இருக்கும்னா n into n minus 1 by 2 இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு சொன்னேன் இல்லை n into n plus 1 by 2 வரும் அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல n into n plus 1 by 2 வரும்னு சொன்னேன். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் independent coordinates, total number of independent coordinates இங்கே என்ன வரும்னா n square minus n by 2. அப்போ இது என்ன எழுதலாம்னா n into n minus 1 by 2ன்னு எழுதலாம். அங்கே n into n plus 1 by 2 வருது, இங்கே n into n minus 2 by 2 n into n minus 1 by 2ன்னு வருது. ஸோ இவ்வளோ தான் சிமெட்ரிக்கும் ஆன்டிசிமெட்ரிக்கும் உள்ள கம்பேரிசன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக்கில் 2 பாயிண்ட் இருக்குது. அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஆன்டிசிமெட்ரிக் tensor of rank equal to the number of dimensions of the space only one independent components. அது இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆன்டிசிமெட்ரிக் டென்சாருக்கு ஒரு ரேங்க் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைமென்ஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு எத்தனை காம்பவுண்ட் இருக்குன்னா ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் ரேங்க் இப்போ ஈக்குவல் டு த n டைமென்ஷன் சொன்னேன். ரேங்க் வந்து ஹையராக இருக்குது, இதை கம்பேர் பண்ணி ஈக்குவலாக இல்லாமல் கிரேட்டராக இருக்குது, ஹையராக இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ்க்கு பதிலாக இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் த ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். நம்பர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் த ஸ்பேஸ் இதெல்லாம் அதே தான் வரும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா ஜீரோவாக வரும், ஐடென்டிக்கலி ஜீரோவாக இருக்கும். ஐடென்டிக்கலி ஜீரோ. இங்கே ஒரே ஒரு ஒன்லி ஒன் காம்போனன்ட்ஸ் சொன்னோம், இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ். இது வந்து ஐடென்டிக்கலி ஜீரோவாக இருக்கும். ஸோ இது வந்து ஆன்டிசிமெட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் டென்சாரில் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஏஐஜே இஸ் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார். காம்போனன்ட் A11 என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ஒரு ப்ராப்ளம். இதில் ஐயும் ஜேவும் பார்த்தீங்கன்னா 1, ஐயும் ஜேவும் 1. அப்போ ஏஐஜே ஈக்குவல் டு ஆன்டிசிமெட்ரிக்னா என்ன, மைனஸில் இப்படி எழுதுவோம். அப்போ A11 இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது -A11 வரும்.
ஸோ நம்ம இதை இந்த சைடு கொண்டு வரும்போது 2a11 = 0ன்னு வரும். ஸோ a11 காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0ன்னு வருது. ஸோ இது ஒரு சம்மு. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா if the tensors 3 டென்சார்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா AIKன்னு இருக்குது, அடுத்தது AIKJன்னு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AIKJLன்னு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் தான். Antisymmetric in every pair of integers. இதில் நான் ஒவ்வொருதுக்கும் இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட், அதாவது ஏஐக்கு இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்டுக்கு 4 டைமென்ஷனல் ஸ்பேஸில் எப்படி இருக்குன்றதை நான் கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியணும். NCR = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏஐகே இன் 4 டைமென்ஷனல் ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்ப்பா எப்படி எழுதுவோம்னா 4C2 2 காம்போனன்ட் இருக்குது, அதனால 4C2ன்னு போட்டுக்கிறேன். இது எப்படி எழுதலாம் 4 × 3 டிவைடட் பை 1 × 2ன்னு எழுதுவோம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் 12 டிவைடட் பை 12 டிவைடட் பை 2ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 6ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து த இண்டிபெண்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏஐகே இன் 4 டைமென்ஷனல் ஸ்பேஸுக்கு. ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி நான் அடுத்ததுக்கு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது என்ன AIKJன்னு வருது, AIKJன்னு வருது. இது 4 டைமென்ஷனல் ஸ்பேஸ் பார்த்தா 3 காம்போனன்ட் இருக்குது. அப்போ நம்ம 4C3 இதே மாதிரி போடும்போது 4 × 3 × 2 4 × 3 × 2 தான் வரும். ஏன்னா 3 தான் இருக்குது 4C3. 1 × 2 × 3ன்னு போடுவோம். ஸோ இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆகும், நம்மளுக்கு 4ன்னு ஆன்சர் வரும். இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு இருக்குது AIKJL. இதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. 4C4 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 4 × 3 × 2 × 1 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன வரும்னா 4C4 வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து என்னன்னா 1ன்னு வரும். ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்குரிய ஆன்சர், செகண்ட் ப்ராப்ளத்துக்குரிய ஆன்சர். ஒவ்வொரு இதுக்கும் காம்போனன்ட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஓவர், அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் ஓவர். அடுத்தது தேர்டு வந்து ஒரு பாயிண்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்னன்னா antisymmetric tensor of second order can't be associated with a vector in 4 dimensional space. அதாவது ஆன்டிசிமெட்ரிக் டென்சார், செகண்ட் ஆர்டர் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் வந்து cannot be associated with a vector in 4 dimensional spaceன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 dimensional ஆன்டிசிமெட்ரிக் டென்சார் ஆஃப் செகண்ட் ஆர்டர் can be associated with the 2 dimensional to 3 dimensional vectors. ஸோ இது நல்லா பார்த்துக்கணும். ஆன்டிசிமெட்ரிக் டென்சர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் வந்து அசோசியேட் ஆயிருக்காது வெக்டார் இன் 4 dimensional ஸ்பேஸில். ஆனால் 4 dimensional ஆன்டிசிமெட்ரிக் டென்சர் ஆஃப் செகண்ட் ஆர்டர் வந்து அசோசியேட்டட் வித் 2 3 dimensional vectorsன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்க ப்ராப்ளம். இது சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் டென்சார்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.